நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன பாத்திரமா எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமா தக்காளி இருக்கனால நீங்க நிறைய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதுல வந்து தக்காளி முழுகுற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த தக்காளி வந்து அப்படியே வந்து அதுல ஊற விட்டுருங்க. அது வந்து நல்லா ஊறிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு தக்காளியாவும் தனித்தனியா எடுத்து நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளியில வந்து பூச்சி வந்து வராம இருக்கிறதுக்காக மருந்து வந்து அடிப்பாங்க. சோ நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு நல்லது கிடையாது. சோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அர்ஜென்ட்டா சமைக்கும் போது ஒரு வாட்டி மட்டும் நம்ம தக்காளியை வந்து வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த டிப்பை வந்து நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தக்காளி எடுத்து ஒரு பவுல்ல வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையான கிளாத்ல வந்து ஒவ்வொரு தக்காளியும் இந்த மாதிரி நீங்க நல்லா க்ளீனா ட்ரையா வந்து தொடச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க தக்காளியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை நீங்க வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுல வந்து வச்சுக்கோங்க. வெளியே வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி மேல பார்த்த மாதிரி இருக்கணும். சோ உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் இந்த வீடியோல. சோ இந்த மாதிரி இதுக்கு மேல நம்ம அப்ளை பண்ணி விடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஒவ்வொரு தக்காளியும் இந்த மாதிரி அந்த மேல இருக்கிற அந்த போர்ஷன்ல அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்க தக்காளி சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாது. ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த டிப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம விலை கம்மியா கிடைக்கும்போது நிறைய தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த டைம்ல இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க.